ஃப்ரெண்ட் ரூட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். 2 நாட்கள் தாவேகால இருக்கக்கூடிய புதிய எம்எல்ஏக்களுக்கு சென்னையில ட்ரெய்னிங் குடுத்தாங்க. ஆனா, அது அவ்வளவும் வேஸ்ட் அப்படின்ற மாரி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, மதிமுக, திமுக கூட்டணியிலிருந்து விலகுதா? அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்கு. இதையெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப 16, 17 ஆகிய தேதிகள்ல புதிதாக பதவியேற்ற அந்த எம்எல்ஏக்கள், அமைச்சர் எல்லாத்துக்குமே வந்து சட்டசபையில எப்படி பேசணும் அப்படின்ற மாரி கத்துக் குடுக்கறதுக்காக ட்ரெய்னிங்லாம் பண்ணாங்க இல்லையா? அது பண்ணியும் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சட்டசபையில நிகழ்வுகள் நடந்துச்சு. ஏன்னா, ஒரு துறை சார்ந்த அமைச்சர கேள்வி கேட்கும்போது, இன்னொரு துறை சார்ந்த அமைச்சர் பதில் சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கூட்டுறவுத்துறை அமைச்சர கேள்வி கேட்டா, நீர்வளத்துறை அமைச்சர் அவங்க பதில் சொல்றாங்க. சரி அவங்க கிட்ட மேகதாது அணை பத்தி கேட்போம்னு நீர்வளத்துறை அமைச்சர பத்தி கேட்டா, அவர்கிட்ட பதில் இல்ல. இது மாரி ரொம்ப சொதப்பலாவே இருக்கே சார். ஆக்சுவலா இந்த சட்டமன்றம் எல்லாருமே நோக்கி தான் இருந்தாங்க. ம். இன்னும் சொல்லப்போனா, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வ முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாரு, செய்து காட்டியிருக்கிறாரு. இப்படின்னு ரொம்ப பெருமையா பேசியிருந்தவங்க தான் அ தாவேக்காவினர். இன்னும் ஆமா. சொல்லப்போனா, ராஜ்மோகன் அவர்கள்லாம் ஓப்பனாவே பைட் குடுத்தாரு. திமுக செய்யாதத, அதிமுக செய்யாதத நாங்க தாவேக்கா செஞ்சுட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அப்பத்துலருந்து என்ன பண்ணோம்னா, அப்போ சட்டமன்றத்துக்குள்ள நடக்கிற நிகழ்வு எல்லாமே ஈஸியா எல்லாரும் பார்த்துரலாம். ஏன்னா, கடந்த ஆட்சி காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சி சார்பா தான் எல்லா நிகழ்ச்சிகளும் அது வரும். எதிர்க்கட்சிகள் கேட்கிற கேள்விகள் எல்லாம் அங்க மறுக்கப்படும். லைவ் கட் ஆகும். இந்த விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அது திமுக, அதிமுக ஆட்சி காலத்துல தொடர்ந்து தான் இருந்தது. ஆனா இவங்க, நாங்க லைவ் குடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னபடி செஞ்சாங்க. ஆனா கடைசியில இவங்களும் அந்த கட்சி மாதிரி தான் ஆயிட்டாங்க அப்படின்றது தான் பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ம். ஏன் அப்படின்னா, நீங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்னு ஒரு விஷயம் நடந்தது. சட்டமன்றத்தில முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்று ஃபர்ஸ்ட்டு சட்டமன்றத்துக்குள்ள வராரு. நம்பிக்கை வாக்கெடுப்பு. ஃபுல் அண்ட் ஃபுல் நடந்துச்சு. ஸோ அதுல வந்து ஏன் லைவ் ஃபுல்லா காட்டுனாங்க அப்படின்னா, எதிர்க்கட்சிகள அவங்களுடைய என்ன ஒரு நடைமுறை அப்படின்றத பிம்பத்த மக்களுக்கு எடுத்து சொல்றது தான். பார்த்தீங்களா, நம்ப கட்சிய வந்து, நம்ப ஆட்சிய வந்து, நம்ம அண்ணன பத்தி எந்த அளவுக்கு இழிவா பேசுறாங்க, நம்பிக்கை இல்லாம கொண்டு வராங்க அப்படி இப்படின்னு இத வந்து வெட்ட வெளிச்சமா காட்டுறதுக்கு கொண்டு வந்தாங்க. லைவ் ஃபுல்லா பண்ணாங்க. ம். ஸோ சரி. அப்பதான் ராஜ்மோகன் அவர்கள் இப்படி பேசுறாரு. அதுக்கப்புறம் மேகதாது அணை அந்த விஷயம் இருக்குல்ல, மேகதாது அணை கட்டுறதுக்கு எதிரா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இந்த தீர்மானத்தில கூட எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆதரவு தெரிவிச்சாங்க. ஸோ அப்ப எல்லாமே ஃபுல்லா லைவ் போட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஏன் கட் பண்ணணும்? அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்குல்ல. ஏன்னா, அந்த பதிலுரையில ஆளுநர் பேசின உரையில பதிலுரைக்கு எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சிய பார்த்து பயங்கரமா கேள்விகள் கேட்பாங்க. இது நடைமுறை. அப்படி கேட்கும்பொழுது யார திக்கி திணறக்கூடாது. ஒருவேளை திணறிட்டா, நம்ப வந்து அ மக்கள் கிட்ட வந்து நம்ம தவறா ஒரு ப்ரொஜெக்ட் ஆயிருவோம். ம். அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் அந்த லைவ் கட் பண்ணுச்சு அப்படின்றது இங்க பேசும் பொருளா இருக்கு. ஆமா. இதுவரைக்கும் அவங்க போட்ட ரீல்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். வேஸ்ட் ஆமா வேஸ்ட் ஆயிரும். நம்ப மவுஸ் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிரும். நம்முடைய சுயரூபம் என்ன அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சிரும். இந்த லைவ் மூலியமா நாமளே மக்கள் கிட்ட கெட்டதா ஆக்கிருவோம். நம்ம அது சிஎம் வந்து அமைதியா இருக்கிறது, திக்கு திணறாரு, பம்புறாரு அப்படின்ற விஷயம்லாம் மக்கள் கிட்ட தவறா போகும். ஏன்னா, எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான கேள்வி வைப்பாங்க. ஆமா. நீங்க வந்து எதிர்க்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் சும்மா கிடையாது. அ அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ், நிர்வாகத்துல எக்ஸ்பீரியன்ஸ், சீனியர்ஸ் பயங்கரமான கேள்விகள கேட்பாங்க. அந்த சட்டமன்ற நடைமுறைனா என்ன? மரபுனா என்ன? எல்லாத்திலும் கை தேர்ந்தவர்கள். இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாருமே புதுசு. என்னது ஸோ இதனால தான் பயிற்சி முகாம்னு ஒண்ணு வச்சாங்க. ஆனா ம். பயிற்சி முகாம் வச்சும் ரூ. 1 புரோஜனம் இல்ல அப்படின்ற மாதிரி தான் இவங்க நடந்துக்கிட்டாங்க. ஏன்னா, ரூ. 2500 ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரிய பார்த்து கேள்வி கேட்கறாங்க. ஆனா அவங்க பதில் சொல்லல. ஏன்னா துறை சார்ந்த அமைச்சர் அவங்க தான். அவங்க பதில் சொல்லல. ராஜ்மோகன் பதில் சொல்றாரு. அ விவசாயிகள்லாம் போராடுறாங்களே, பயிர் கடன் நீங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ பத்தி கேட்டா, அவரு பதில் சொல்லல. ஆதவர்ஜுனா எழுந்து பதில் சொல்றாரு. சிஎம்ம பார்த்து, சார் முதலமைச்சர் சார், நீங்க வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்படி இருக்கு. பெண்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு. பதில் சொல்லுங்கன்னா, அவரும் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. உடனே ஆதவர்ஜுனா எழுந்து பேசுறாரு. எங்க சிஎம் சார் பேசுவாரு. எங்க தலைவர் பேசுறாரு. கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசுனதுக்கு உங்க தலைவர தோற்கடிச்சாரு. இது பதிலே கிடையாது. ம். எப்படியெல்லாம் சுத்தி வளைச்சு மடைமாற்றணுமோ அந்த அளவுக்குலாம் மாற்றுறாங்க. இப்போ லைவ் கட் ஆயிடுச்சு. லைவ் கட்டுல இது உள்ள நடந்த விஷயம் இதுதான். ம். இது போக இந்த சைடு இருக்கிறவங்களும் கோவப்பட்டிருக்கிறாங்க. இந்த சைடு இருக்கிறவங்களும் கோவப்பட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து இவங்க தலைவர பத்தி பேசுனனால எழுந்து குரல் கொடுத்திருக்கிறாங்க. இவங்க குரல் நசுக்குற விதமா இவங்க எல்லாருமே கும்பல் சேர்ந்து ஏய்ன்னு சொல்லி குரல் கொடுத்திருக்கிறாங்க. இதுல ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ த ராயபுரம் எம்எல்ஏ தாமு இருக்கிறார்ல, ம். அவரு வந்து என்ன பண்றாரு, அடிக்கிறதுக்கு பாய வராரு. திமுக எம்எல்ஏக்கள அடிக்கிறதுக்கு நோக்கி பாய வராரு. இது எந்த மாரி ஒரு நகர்வு அப்படின்னு தெரியல. நீங்க புதுசு.
உங்களை சண்டை போடுறதுக்காகலாம் நாங்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பல, மக்கள் பிரச்சனையை பார்க்க பேசுறதுக்கு தான் உங்களை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ஒரு பேஸ்மெண்ட்டை இவங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்றதான் இங்கே வேதனைக்குரிய செயலாக இருக்கு. இன்னொரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்துக்குள்ள ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்கறாங்க. ஆமா. இது வெளியில எப்படி வருது, எடிட்டிங் ஆகி வெளியே வருது அப்படின்றதான் இவனை பார்க்கணும். ஏன்னா நேற்று ஃபுல்லா லைவ் போகல. ம். லைவ் போல சார், ராஜ்மோகன் சார் என்ன சொல்றாரு, அவர் கேட்டா லைவ் போல அப்படின்னா எனக்கே தெரியாது, நான் எனக்கு எழுந்து தெரியாமலே இது கட் ஆமா எனக்கு ஆயிடுச்சுன்றாரு. தெரியாது, நான் பேசிட்டு இருந்தேன், பாத்ரூம் போகும்போது வந்தேன், அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க இது மாதிரி வந்து லைவ் கட் ஆயிடுச்சு சார், நீங்க சூப்பரா பேசுறீங்க சார். அப்பதான் நான் போய் பார்த்தேன். சரி ஓகே, அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். பாதியில நீங்க வந்தீங்க, ஓகேவா, ரெஸ்ட் ரூம் போறதுக்கு வந்தீங்க, லைவ் கட் ஆயிருச்சு, அப்பயே போய் நீங்க டெக்னிக்கல் இஷ்யூவை பார்த்து சரி பண்ண வேண்டியதானே? ஏன் லைவ் வரலன்னு சொல்லிட்டு அப்ப ரெடி பண்ண வேண்டியதானே? ஏன் ஃபுல்லா இருக்கிற தான் ராஜ்மோகன் அவர்கள் வந்து இருப்பாரா? ஸோ இதிலே திட்டமிட்டு இந்த லைவ் கட் ஆயிருச்சு அப்படின்றது நல்லா தெள்ள தெளிவா தெரியுது. இவங்களுக்கு தெரியாம சட்டமன்றத்துக்குள்ள அணுவும் அசையாது அப்படின்றது நல்லா வெட்ட வெளிச்சமா தெரியும். அதே போல ராஜ்மோகன் அவர்கள் பயங்கரமா பொய் சொல்றாரு அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஆமா, அவரால முடிஞ்சிருந்தா உடனுக்குடனே அதை வந்து நிறைவேற்ற சரி இவரு பண்ணியிருக்க நாலேஜுக்கு முடியும். பாதியில ஏந்து போறாரு, நாலேஜுக்கு வந்தோடனே போய் லைவ் செட் பண்ணி லைவ் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இவங்க சொல்றது எல்லாமே பொய் தான். ஒரு அமைச்சர் அப்படின்ற ஒரு பொறுப்புள்ள இடத்துல இருந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இது போக எப்படி மடைமாற்றுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக காரங்க கேள்வி கேட்கிறாங்க, கூச்சலிடுற மாதிரி காட்டுறாங்க. இந்த சைடு கூச்சலிட்டதோ ராயபுரம் தாம் அவர்கள் எகிரின்னு வந்ததை காட்டவே இல்லை. உடனே ராஜ்மோகன் அவர்கள் எடுத்து என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு ஒன்றும் பேச தெரியாம இல்லை, எங்க சிஎம் பார்வைக்காக நாங்க என்ன பண்றோம், அமைதியா இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ இதை எப்படி சூப்பரா எடிட் பண்ணி வெளியே வச்சிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா இது சினிமாக்காரங்களுடைய ஆட்சி. ஏன்னா அவருடைய முதல்வரே வந்து சினிமா துறையில எப்படியெல்லாம் எந்த டைம்ல எப்படி அழுகணும், எந்த இடத்துல நம்ம சிரிக்கணும் அப்படின்றதெல்லாம் நுணுக்கங்கள் தெரிந்தவர். ஸோ சினிமாக்காரங்க ஆட்சி அப்படின்னும் போது அந்த எடிட்டிங் விஷயம் வந்து பயங்கரமா அப்படியே நல்லா சூப்பரா எடிட்டிங் பண்ணி போட்டிருக்கிறாங்க அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஒட்டு மொத்தத்துல இந்த பயிற்சி முகாம் ஒன்று நடத்தினாங்களே, அது எல்லாமே மக்களுடைய வரிப்பணத்துல தான் நடத்தினாங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசு சார்பாக நடத்தப்பட்டது. இந்த 2 நாள் பயிற்சி அம்புட்டும் வேஸ்ட் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சட்டமன்றத்துக்குள்ள ஏகப்பட்ட அடிதடிகள் நடந்திருக்கு, மோதல்கள் நடந்திருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தாவேக்கா மட்டும்தான். ஏன்னா தாவேக்கா முதிர்ச்சி இல்லாதவங்க. எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க, அதுக்கு ஆளுங்கட்சியினர் அந்த கேள்விகளை வாங்கி பதில் சொல்ற இடத்துல ஆளுங்கட்சி இருக்கு. இதுக்கு முன்னாடி திமுகவும் அதிமுகவும் அந்த இடத்துல நின்று ஸ்பேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஸோ இவங்க இன்னும் என்ன பண்ணணும், கத்துக்கணும், கொஞ்சம் பொறுமையை இது. ஏன்னா நீங்க எல்லாம் புதுசு, நீங்க எடுத்த எடுப்புல வந்து எல்லாத்தையும் பண்ணிட முடியாது, எல்லாமே செஞ்சிட முடியாது. இன்னும் இந்த விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில தவறான ஒரு பதிவை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஸோ அதனால தான் இந்த லைவுகளே கட் பண்ணப்பட்டது. ஸோ இதுக்கப்புறம் லைவ் தொடருமா இல்லையான்னு தெரியல. ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, திங்கட்கிழமை மீண்டும் சட்டமன்றம் கூடுது, அதுல லைவ் தொடர்ச்சியா வைப்பாங்களா இல்லை. ஏன்னா ராஜ்மோகன் அவர்கள் பேசுறதெல்லாம் உண்மையின் வடிவமாவே பேசிட்டு இருக்கிறாரு. அந்த பேச்சு அதுல வந்து திங்கட்கிழமை தெரியுமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்ப தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் கூடிய சீக்கிரமா சட்டமன்றத்தை ரவுடி மன்றமா மாத்திடுவாங்க போல. அது மாதிரி செயல்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இப்ப ராகுல் காந்தி அவங்க பிறந்த நாளுக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து விஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக செல்வ பெருந்தகை அவங்களுடைய மகள் கல்யாணத்திலயுமே வந்து மு.க. ஸ்டாலின் கலந்துருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் திமுக ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை இருக்கோ? ஏன்னா நாடாளுமன்றத்துல பாத்தீங்கன்னா திமுக ஒரு 5வது பெரிய கட்சி அந்த லெவல்ல இருக்கிறதுனால இவங்களுடைய உதவி கண்டிப்பா ராகுல் காந்தி அவர்களுக்கு காங்கிரஸ்க்கு தேவைப்படும். திமுக உதவி தேவைப்படும்ன்றதுனால அவங்க சுமூகமான ஒரு உறவு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்களா? ஆக்சுவலா இங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அந்த அணுகுமுறை இருக்குல்ல, ம். என்னதான் நீங்க என்ன முதுகுல கொடுத்தனாலும், எனக்கு என்னதான் துரோகம் செஞ்சாலும், நான் இப்படிதான் இருக்கிறேன், ஏன் கேரக்டர்ல இருந்து நான் மாறுற மாதிரிலாம் இல்லை, என் கேரக்டர் இதுதான், என்னை எத்தனை பேர் அடிச்சாலும் நான் அன்பா தான் அரவணைப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது ரொம்பவே சூப்பரா அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். செல்வ பெருந்தகை அவர்களுடைய கல்யாணத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் தலைமை தாங்குறாரு, நடத்தி வைக்கிறாரு. எந்த ஒரு விஷயமே நடக்காத மாதிரி, எப்பவுமே நம்ம பழையபடி இருப்போம்ல, ம். அந்த மாதிரி தான் இருக்கிறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இவருடைய நகர்வுகள்லாம் இருக்குது. இதை பார்த்து செல்வ பெருந்தகை அவர்களே வியப்படைகிறாரு. ஸோ ஏன்னா மு.க. ஸ்டாலினுடைய அரசியல் நாகரிகம் அப்படின்றது இங்க ரொம்ப வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரியுது, அழகாவும் இருக்கு. ஏன்னா அதை தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் அவர்களே பதிவு போட்டிருந்தாங்க. நீங்க ஆமா சொல்லிட்டாவது என்கிட்ட போயிருந்திருக்கலாம், கூட்டணிக்கு போக போறேன்னு ஆமா அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. கரெக்ட். ஏன்னா எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சாலும் ஏன் ஏன் நடவடிக்கை இதுதான்ப்பா, என் அணுகுமுறை இதுதான் அப்படின்ற மாதிரி அடுத்த கட்டம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே
ராகுல் காந்தி அவர்களுக்கு விஷ் பண்றாரு, பர்த்டே விஷ் பண்றாரு. நீங்க தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் வந்ததுல, அந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் வந்தது. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியிலேருந்து இங்க மு.க. ஸ்டாலினோட தேர்தல் பிரச்சாரம் வரும்போது, பாதி வழியில நின்னு கார நிப்பாட்டிட்டு, அந்த டிவைடர்லாம் ஏறி தாண்டி போய் ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்கின்னு வந்தாரு. வாங்கின்னு வந்து எங்க சகோதரருக்கு நான் ஸ்வீட் வாங்குறேன் அப்படின்றலாம் பயங்கரமா போஸ்ட் போட்டார்ல. அப்போ உங்களுடைய இந்த சகோதரர் அப்படின்ற ஒரு பாசம், அந்த ஸ்வீட் குடுக்குறது எல்லாமே கூட்டணிக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான். கூட்டணி விட்டு வெளியே போயிட்டா நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு பிரிஞ்சு போறீங்களே. ஸோ இதெல்லாம் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆப்டபிளா இருக்கு. ஆனா மு.க. ஸ்டாலின் அப்படி இல்ல. என் சகோதரர் மு.க. ஸ்டாலின், என் சகோதரர் ராகுல் காந்தி. ஸோ அதனால ஏன் நான் இப்படிதான் இருப்பேன், நீங்க என்ன பத்தி எப்படின்னா பண்ணிட்டு போங்க, நான் இப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் விஷ் பண்றாரு. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை ராகுல் காந்தி அவர்கள் எப்படி இதை வந்து மடைமாற்றுகிறார் அப்படின்ற ஒரு இடத்துல தான் பார்க்கணும். திமுக வாலண்டரியா போயிட்டு காங்கிரஸோட கூட்டணியோ இல்ல இந்தியா கூட கூட்டணியோ அப்படின்னு சொல்லவே இல்லை. இந்தியா கூட்டணியை புறக்கணிக்கிறாங்க திமுக. உடனே இதோட எஃபெக்ட் நீங்க டெல்லியில கூடின அந்த இந்தியா கூட்டணியில கூட்டுற அந்த கட்சிகள் எல்லாமே பிரதிபலிக்கிறாங்க. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டில் செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு ஒட்டுமொத்த வட மாநிலங்களையும் எதிரொலித்தது அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ கடுமையான கண்டனங்கள், காங்கிரஸுக்கு கடுமையான கண்டனங்கள், சிபிஎம்மா இருக்கட்டும், தேஜஸ்வி யாதவா இருக்கட்டும், அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், எல்லாருமே கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்க செஞ்சது அவ்வளவு பெரிய இது ஒட்டுமொத்தத்துல காங்கிரஸுடைய அணுகுமுறையே தவறு அப்படின்ற மாதிரி பிரதிபலிச்சது. சோ இத காங்கிரஸ் விரும்பவே இல்லை, ரசிகர்கள். ஏன்னா நீங்க நாடாளுமன்றத்தில் 5வது பெரிய கட்சி திமுக. சோ அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை நம்ம வந்து விட்டுட்டோம்னா இது வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு விஷ் பண்ணதை எப்படி இது ஒரு பாசிட்டிவா இருக்கிறதுனா, இந்தியாவின் ஆன்மாவை காப்பாற்றுவோம் வாங்க, எல்லாம் நம்ம ஒன்று சேரலாம், நடந்தது நடந்து போயிருச்சு, இதுக்கப்புறம் ஒன்று சேரலாம், ஜனநாயகம், அரசியலமைப்பு, இந்த கோட்பாடு, இந்தியா என்ற கோட்பாடு எல்லாத்தையும் நம்ம கட்டி காப்பாற்றணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஸோ இதுல இருந்தே தெரியுது திமுகவை இவங்க வந்து கழட்டி விட்டது எந்த அளவுக்கு இது வந்து பயங்கரமான ஒரு நெருக்கடியில காங்கிரஸ் போயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம விட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இதுல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய அணுகுமுறையை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. அவர் எவ்வளவு அழகா வந்து நான் எப்போதும் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன், ராகுல் காந்தி எப்பவுமே எனக்கு சகோதரர் தான், என்னை முதுகுல குத்திட்டு போனாலும் சரி, எனக்கு துரோகம் செஞ்சுட்டு போனாலும் சரி, காங்கிரஸ் எப்பவுமே எங்களுக்கு சகோதரர்கள் தான். ஸோ அதன் அடிப்படையில் நான் எப்பவுமே நான் இருக்கிற இடத்துல நான் இருந்து இப்படிதான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா காங்கிரஸினுடைய சுயநலம் அரசியல் அப்படின்றது தான் இங்க வெட்ட வெளிச்சமா வெளிப்படுது அப்படின்றது தான் நம்ம இங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஓகே. இப்ப அடுத்ததாக சட்டமன்ற தேர்தல், அடுத்ததாக இடைத்தேர்தல் தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 6 தொகுதிகள் நடக்கும் அப்படின்று பார்க்குற பட்சத்துல, மதிமுகவும் ஒருவேளை அவங்க கடையநல்லூர், சீர்காழி 2 தொகுதிகள்ல வின் பண்ணாங்க இல்லையா? அவங்களும் ராஜினாமா பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல மறுபடியும் ஒரு பிளவு உருவாகி, அங்க ஒரு 9 பேரோ இல்ல 7 பேரோ வந்து ராஜினாமா செய்யலாம். ஸோ கிட்டத்தட்ட 15 தொகுதிகள்ல இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் அரசியல் களம் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்குதே சார். ஆக்சுவலா வந்து இந்த இடைத்தேர்தல் மட்டும் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு ஆமா. சொல்ல. பொதுவா நீங்க இடைத்தேர்தல் அப்படின்னும் பொழுது ஒவ்வொரு ஆளும் கட்சி தான் அதுல ஜெயிப்பாங்க. ம். மற்ற எதிர்க்கட்சிகள்லாம் அவ்வளவு பெருசாலாம் வந்து ஈடுபாடோட வந்து என்ன பண்ண மாட்டாங்க, போட்டியிட மாட்டாங்க. நீங்க கடந்த காலங்களோட எடுத்துக்கங்களேன், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 2 வாட்டி நடந்தது. ம். அப்பவும் சரி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் சரி, அதிமுக பெருசா கலந்து கொள்ளவே இல்லை, வேண்டாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாங்க. இல்ல இவ்வளவு தொகுதிகள் இருந்தது இல்லல்ல இதுக்கு இல்ல முன்னாடி. தொகுதிகள் இல்லைன்னா இருந்தா கூட இடைத்தேர்தல் அப்படின்னு வரும்போது அரசியல்லே நீங்க எழுதப்படாத ஒரு விதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆளுங்கட்சி தான் வின் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த இடைத்தேர்தல் அப்படி என்ன சுவாரஸ்யம் அப்படின்ற ம். ஒரு விஷயத்துல தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இடைத்தேர்தல் அப்படின்னும் பொழுது இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி 10ல இருந்து 15 தொகுதிகள் கூட இடைத்தேர்தல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 5 எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. திருச்சி கிழக்கு 6 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ப்ராப்பரா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ம். இதுல மதிமுக வந்து கூட்டிலிருந்து விலக போறது, ஏன்னா மதிமுகவுடைய நகர்வுகள் எல்லாமே அதுதான் இங்க பிரதிபலிப்புற விஷயமா இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த விவகாரம், அதாவது மதிமுக திமுக கூட்டிலிருந்து அதிரடியா விலகிறதுக்கு இங்க அடுத்தடுத்த கட்ட மூவ்களை எடுத்துட்டு வராங்க. அடுத்தபடியா அதிமுகவில் பல அதிருப்தியாளர்கள் இருக்காங்க. இன்னும் சி வி சண்முகம் அவர்கள் நிலைப்பாடு தெரியல, எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அதே போல நீங்க எடுத்துட்டீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன், இவங்களுடைய நிலைப்பாடெல்லாம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா திரும்பவும் சி வி சண்முக வீட்டுல மீட்டிங் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்த ஆமா. கட்ட நகர்வுகள் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஒருவேளை இது வந்து 10ல இருந்து 15 வரைக்கும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. ஆனா இப்போதைக்கு 6 தொகுதி. இந்த 6 தொகுதி இடைத்தேர்தல்
அப்படின்றது 3 கட்சிகளுமே ரொம்ப முனைப்பா இருக்கிறாங்க. திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, தாவேகாவா இருந்தாலும் சரி. தாவேகாவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 தொகுதியும் நம்ம ஜெயிக்க வச்சோம்னா நம்மளுக்கு கவுண்ட் ஏறும். 107ன்றது அது கவுண்ட் ஏறும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமா இருக்கு. திமுக பொறுத்தவரைக்கும் இங்க அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மக்கள் இந்த தேர்தல்ல முகம் பார்த்து யாருக்குமே வாக்கு செலுத்தல. ம். எல்லாம் விஜய் அப்படின்றதுனால தான் ஓட்டு போட்டாங்க. ஆனா ஓட்டு போட்ட மக்கள்லாம் இன்னைக்கு என்ன பண்றாங்க? சிந்திக்கிறாங்க, வேதனைப்படுறாங்க. தேவையில்லாம நம்ம ஓட்டு போட்டுட்டோமோ! நம்ப கொஞ்சம் சிந்திச்சு ஓட்டு போட்டுருக்கலாமோ! இவங்க அதிகாரம் குடுத்ததுனால, இஷ்டத்துக்கு தான் தோன்றித்தனமா செயல்பட்டுன்னு இருக்கிறாங்க. அப்படின்ற பேச்சுக்கள்லாம் இங்க நம்ம வருத பார்க்குறோம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது தான் திமுக இந்த விஷயத்த பயன்படுத்தி, அது மக்களுடைய எதிர்ப்பு அலைய பயன்படுத்தி, இந்த 6 தொகுதியிலும் ஜெயிச்சுட்டா தாவேகாவுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா தாவேகாவுடைய பேச்சுகள், ஆதவர்ஜனா பேச்சுகள்லாம் ரொம்ப அந்த அதிகார மமதையில பேசுவாங்கல்ல, ஆமா. அந்த மாதிரி பேச்சுகளுடைய வெளிப்பாடா தான் இருக்கு. கேலி கிண்டல் பண்ணி பேசுறது. பார்த்தீங்களா 5 நிமிஷம் பேசுனதுலயே உங்க கட்சி தலைவர நாங்க தோற்கடிச்சிட்டோம். கொளத்தூர்ல தோற்கடிச்சிட்டோம். உங்கள எல்லாரையுமே நாங்க தோற்கடிச்சிருக்கணும். இனி வரும் தேர்தல்ல எதிர்க்கட்சியே இல்லாம நாங்க தான் உட்காருவோம். 234 இது எந்த அளவுக்கு அதிகாரத்தினுடைய மமதை அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது ஜனநாயகத்தின் படுகொலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்க ஆசைப்படலாம். பேராசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த அளவுக்கு எதிர் சக்திகளே இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே ஆட்சி செய்வோம்னா, அது என்ன ஒரு மனநிலைமை அப்படின்றதுல அதிகார திமிரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இவங்களுடைய எண்ணம் ஓட்டங்கள் அப்படி இருக்குது. ஸோ மக்கள் இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கள கொஞ்சம் இறக்கி வச்சு பார்த்தா, இவங்களுக்கு அந்த மமதை அப்படின்றது கொஞ்சம் கம்மியாகுமோ அப்படின்றதெல்லாம் மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா மக்களுடைய இந்த 30 நாள் இவங்க செஞ்ச ஆட்சிய மக்கள் எந்த அளவுக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ திமுக அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தல்ல ரொம்ப முனைப்பு காட்டுது. அடுத்தபடி அதிமுக. அதிமுக நீங்க எடுத்துட்டீங்கன்னா, எல்லா எம்எல்ஏக்களையும் நீங்க விலைக்கு வாங்கிட்டு இருக்கீங்க. ம். எம்ஜிஆரால, ஜெயலலிதால தோற்றுவிக்கப்பட்ட இந்த கட்சி அழிச்சுக்கிட்டு இருக்கு தாவேகா. ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுக தொண்டர்களும் சரி, மத்தவங்களும் சரி, இந்த இந்த கட்சியை இவ்வளவு அழிக்கிறாங்களே இந்த தாவேகா அப்படின்ற ரேஞ்சில தாவேகாவுக்கு ஒரு நல்ல தக்க பாடம் புகுட்டுனா, இதெல்லாம் கொஞ்சம் கொட்டெல்லாம் அடங்கிரும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவங்க செயல்படுறத அது அதிமுக என்ன பண்றாங்க, இங்க அடுத்த கட்ட லெவலுக்கு வர்றதுக்கு பார்க்குறோம். ஸோ இந்த இடைத்தேர்தல் 3 பேருக்குமான தேர்தல். மும்முனை போட்டியா தான் இருக்கும். தாவேகா, திமுக, அதிமுக அப்படின்னு. ஸோ இந்த இடைத்தேர்தல் ரொம்பவே மும்முரமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்னு இங்க பார்க்க வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு மினி சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதற்காக ஜி.கே. வாசன் அவர்கள் தமாக கட்சி தலைவர். அவங்களும் முனைப்போட செயல்படுறாங்களோன்ற மாரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மாவட்ட தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஏன்னா இவங்க கட்சிய விட்டு வந்துட்டாங்க இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வெளியில வந்துட்டாங்க. அந்த கூட்டணியிலேருந்து வெளியில வந்துட்டாங்க. ஸோ ஃபர்தரா எல்லாத்தையும் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த நகர்வு என்னன்னு விசாரிக்கும்போது, அவங்க கழக தொண்டர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம டிஎம்கேட்ட போகலாம். ஏன்னா காங்கிரஸ் இனிஷியலா இருந்ததுனால நம்ம கூட்டணி வைக்கல. இப்ப தான் காங்கிரஸ் இல்லல்ல. நம்ம இப்ப போனோம்னா இடைத்தேர்தல் வர இருக்கு. ஸோ ஏதோ ஒரு அதிகாரம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறது தான் சரின்ற மாரி அவங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள், தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்ற மாரி ஜி.கே. வாசன் அவர்களும் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி டாக் போயிட்டு இருக்கு. இதுல ஜி.கே. வாசனுடைய நிலைப்பாடு என்ன? திமுக இதுக்கப்புறம் கூட்டணிகளை உள்ள சேர்த்துக்குமா அப்படின்ற விவகாரம்லாம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு திமுக கூட்டணியிலிருந்து பல பேர் விலகி போறாங்க. ஐயும் எல்லாம் விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆமா. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல. இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட மதிமுகவும் விலகி போற சூழ்நிலையில இருக்கிறாங்க. 90% அவங்க ஆமா. விலகிடுவாங்கன்ற ஒரு விலகிடுவாங்க. கருத்து தான் அவங்களுடைய இருக்கு. நகர்வுகள் அப்படிதான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது புதுசா ஜி.கே. வாசன் அவர்கள் வராங்கன்னா, இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற ஒரு வார்த்தை விஷயம் இருக்குது. ஜி.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அவங்க கட்சி ஆரம்பிச்சாங்கல்ல, காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்பவே திமுக அல்லது அதிமுக அப்படின்ற ஒரு மாநில கட்சியோட தான் கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு பிளான். ம். ஆனா திமுக கூட அவங்களால சேர முடியல. ஏன் அப்படின்னா காங்கிரஸ் அவங்க கூட இருந்தாங்க. ஸோ காங்கிரஸ் கூட இருந்ததுனால தமிழ் மாநில காங்கிரஸ்னால சேர முடியல. அதனால அதிமுகவை சூஸ் பண்ணாங்க. ம். காலப்போக்குல பாஜக உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னும் போது பாஜகவுக்கு சப்போர்ட்டிவா தான் ஜி.கே. வாசன் அவர்கள் செயல்பட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கொள்கைகள் வேற வேற. காங்கிரஸுடைய கொள்கை ஏன்னா இவங்க தமிழ் மாநில காங்கிரஸ் வச்சிருந்தாலும் காங்கிரஸுடைய பாரம்பரியத்துல தான் வந்தவங்க. ஸோ கொள்கைகள் மாறாது. பாஜகவுடைய கொள்கைகளும் இவங்களுக்கு ஆனா இருந்தாலும்
இவங்க என்ன பண்ணாங்க, கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ திமுக கூட காங்கிரஸ் இல்ல, விலகி போயிருச்சு. ஸோ அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னைக்கு திமுக கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு ரொம்பவே ரொம்பவே என்ன பண்றாங்க, ஆசைப்படுறாங்க, விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாவட்ட தலைவர்கள் ஆலோசனையில மீட்டிங்ல வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறதா இங்க தகவல்கள் முன்வைக்கப்படுது. ஸோ நிர்வாகிகள் எல்லாருமே இங்க திமுக கூட்டணிக்குள்ள வரலாம் அப்படின்ற ஒரு ஒத்த கருத்தை எடுத்திருக்கிறாங்க. இதுல ஜி.கே. வாசன் அவர்கள் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு, ஏன்னா அவங்களுக்கு நீ கட்சி அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போகணும், அது ஒரு பெரிய கட்டாயம். பாஜக கூட கூட்டணியில இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இனி கட்சி வந்து அடிமட்ட ரேஞ்சுக்கு போயிருச்சு. ஏன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்துல நின்று போய் இன்னைக்கு தாமரை சின்னத்துல நிக்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இன்னும் போனா இது அதல பாதாளத்துக்குள்ள போயிடும், அப்புறம் கட்சியை நம்ம மேம்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே ஆலோசனை சொன்னது நிமித்தம் தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னைக்கு பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியே வந்து திமுக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனையில தீவிரமா இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. இது ஜி.கே. வாசன் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி எடுக்க போகிறாரு, ஒருவேளை ஜி.கே. வாசன் அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள வந்தா இது திமுக அக்செப்ட் பண்ணிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம இங்க முன்வைக்கப்படுது. அரசியல்ல எப்படி வேணாலும் மாற்றங்கள் நடக்கலாம். ஏன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி தான், அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. யார் வேணா எப்போ வேணாலும் இங்க மாறிக்கலாம் அப்படின்றது தான் நிலைப்பாடா இருக்கு. கூடிய விரைவில் திமுக கூட இந்த கட்சி கூட்டணிக்கும் வரலாம். இல்ல திமுக தலைவர் இதை யோசிச்சு ஆலோசிச்சு இதை ரிஜெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆக மொத்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தலுக்குள்ள இங்க ஒரு சில கூட்டணிகள்லாம் இருக்குதுல்ல, திமுக கூட்டணி, தாவேகா கூட்டணி அப்படின்றதுல ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்துரும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இப்ப 2 நாட்கள் பயிற்சி குடுத்தது வீணா போகுமா? இல்லையா? அப்படின்றத நம்ம திங்கட்கிழமை தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்த சட்டப்பேரவை கூடும்போது, அந்த சட்டப்பேரவையிலயாவது தாவேகா எம்எல்ஏக்கள் திமுக கொடுக்கக்கூடிய கேள்விகளுக்கு ப்ராப்பரா பதில் குடுப்பாங்களான்றதையும், மதிமுக, திமுகல தொடருதா இல்லையான்றதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு அரசியல்ல நடக்கக்கூடிய நகர்வுகள நம்மளுடைய நிகழ்ச்சியில அலசி ஆராயலாம். நன்றி, வணக்கம்.